holds his breath the night. ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. ஒரு ஆள் இருக்கான். அவனுக்கு வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. கையில லேட்டஸ்ட் ஃபோன், படுவேக இன்டர்நெட், ஸ்விக்கி, சொமாட்டோல நினைச்ச நேரத்துல சாப்பாடு. ஆமா, எல்லாம் விரல் நுனியில. அதேதான். நெட்ஃபிளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு ஒரு பெரிய உலகமே இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் இல்ல. என்னது அது? மனசுல நிம்மதி. ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியல. வாழ்க்கையில ஒரு கனவு, ஒரு லட்சியம்னு எதுவுமே இல்ல. எந்த வேலையும் செய்ய ஒரு எனர்ஜி இல்லாம. ஆமா, தினமும் ராத்திரி படுக்கும்போது நினைப்பான், போதுண்டா அந்த வாழ்க்கை, நாளையிலேருந்து நான் ரொம்ப ஒழுக்கமா மாறிடுவேன். ஆனா அடுத்த நாள் காலையில எழுந்ததும் கை நேர ஃபோனுக்கு தான் போகும். அப்புறம் என்ன? அதே ரீல்ஸ், அதே வீடியோ, மீம்ஸ், சாப்பாடு, தூக்கம். ஒரு சுழற்சிக்குள்ள மாட்டிக்குது வாழ்க்கை. ஆமா, அவனை எது இப்படி அடிமைப்படுத்துதுன்னே அவனுக்கு தெரியல. அந்த வில்லன் பேரு தான் டோபமைன். கரெக்டா சொன்னீங்க. ஆனா அந்த வில்லன்னு சொன்னீங்களா, அது பாதிதான் உண்மை. அப்படியா? ஆமா, டோபமைன் நமக்கு வில்லனும் கூட நண்பனும் கூட. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோபமைன் டீடாக்ஸ் புத்தகத்தை வச்சு ஒரு ஆழமான அலசல் தான். உங்களுக்காகவே இந்த விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நாம பேசுறோம். டோபமைன்னா என்ன, அது எப்படி நம்மள அதோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு, அதுகிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோலை எப்படி திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வர்றதுன்னு. ஆமா, அதை தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடணும். ஆமா, கண்டிப்பா. நாம இங்க பேசுறது எல்லாமே சுய முன்னேற்றம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான். இது ஒரு மருத்துவ ஆலோசனை கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனநலம் சம்பந்தமா தீவிரமான பிரச்சனைகள் இருந்தா தயவு செஞ்சு ஒரு நல்ல மருத்துவரை அணுகுங்க. சரி, டாபிக் உள்ள போலாம். இப்போ டோபமைன்னாலே பொதுவா எல்லாரும் சொல்றது அது ஒரு சந்தோஷத்துக்கான ரசாயனம், அதாவது ஹாப்பினஸ் கெமிக்கல்னு தான். அது உண்மையா? அங்கதான் விஷயமே இருக்கு. இதுதான் டோபமின் பத்தின உலகத்திலேயே மிகப்பெரிய தவறான புரிதல். அது சந்தோஷத்துக்கான ரசாயனம் கிடையாது. இல்லையா? இல்ல, அது உந்துதலுக்கான ரசாயனம், அதாவது மோட்டிவேஷன் கெமிக்கல். ஓ, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர சந்தோஷத்தை விட அந்த ஐஸ்கிரீம் கடையை பார்த்ததும் அதை சாப்பிடணும்னு மனசுல ஒரு ஏக்கம், ஒரு துடிப்பு வருது இல்லையா? ஆமா ஆமா. அதுதான் டோபமின். மொபைல்ல டிங்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்கும்போது, இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைக் விழும்போது, ஒரு சாக்லேட் சாப்பிடும்போது நம்ம மூளைக்கு ஒரு சிக்னல் போகும். ஏதோ நல்லது நடக்க போகுது, இத செய் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதேதான், நம்மள தூண்டி விடுற வேலை தான் டோபமினோடது. ஓ, அப்ப அது ஒரு எதிர்பார்ப்பு மாதிரி. அந்த எதிர்பார்ப்பை உருவாக்குறது தான் டோபமைனோட வேலையா? அப்ப நம்ம மூளை என்ன சொல்லும்? ஆஹா, இது நல்லா இருக்கே, இன்னும் வேணும், இன்னும் கொடுன்னு கேட்க ஆரம்பிக்கும். கரெக்ட். இப்ப புரியுது. இதனாலதான் ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு அது எங்கேயோ போய் 100 ரீல்ஸ்ல நிக்குது. 5 நிமிஷம் போன் பார்க்கலான்னு எடுத்தா 2 மணி நேரம் கழிச்சுதான் நம்ம சுயநினைவுக்கே வர்றோம். ஆமா, நம்ம கவனம் சிதறதுக்கு மூல காரணம் இந்த சின்ன ரசாயனம் தான். ஆமா, இதுதான் இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையே. நமக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட்டா வேணும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் இன்ஃபம். வேகமான உணவு, வேகமான இன்டர்நெட், வேகமான சந்தோஷம். ஆனா பொறுமைங்கிறது துளி கூட இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளை ஒரு மாதிரி சோம்பேறி ஆயிடுது. யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தகம் படிக்கிறது கஷ்டம், ஆனா ஒரு ரீல்ஸ் பார்க்கிறது சுலபம். மூளை சுலபமானது தான் தேர்ந்தெடுக்கும். ஆமா, இதனால நிஜ வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய இலக்குகள், படிக்க வேண்டிய படிப்பு, செய்ய வேண்டிய வேலை எல்லாமே நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஒழுக்கம்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடுது. கடைசியில மனச்சோர்வும் பதட்டமும் மட்டும்தான் மிஞ்சுத. பெரும்பாலும் ஆமா. நீங்க சொல்றத கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இது என்னோட வாழ்க்கையிலயும் நடக்குது. இப்போதான் புத்தகத்துல படிச்ச ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது. When everything is pleasurable, nothing is meaningful. ஆஹா, அருமையான வரி. அதாவது வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப சுலபமான சந்தோஷமா கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். இதுக்கு ஒரு தீர்வு வேணுமே. அதுதான் இந்த டோபமின் டீடாக்ஸ்ங்கிற விஷயமா? மிகச்சரியா சொன்னீங்க. டோபமின் டீடாக்ஸ்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளைக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கிற இந்த இன்ஸ்டன்ட் சந்தோஷங்கள்ல இருந்து ஒரு பிரேக் கொடுக்கறது தான். ஒரு ரீசெட் பண்ற மாதிரி. ஆமா, அப்படி பிரேக் கொடுக்கும்போது நாம சில விஷயங்களை முழுசா தவிர்க்கணும். உதாரணத்துக்கு, மொபைல்ல தேவையில்லாம ஸ்க்ரோல் பண்றது, சமூக ஊடகங்கள், ஆபாச படங்கள் பார்க்கறது, ஜங்க் ஃபுட், வீடியோ கேம்ஸ், தொடர்ச்சியா டிவி சீரிஸ் பார்க்கறது. ஆமா, ஏன் சில சமயம் இசைக்கு அடிமையா இருந்தா அதையும் கூட தவிர்க்க சொல்றார் ஆசிரியர். ஒரு நிமிஷம், மத்ததெல்லாம் ஓகே, ஆனா இசையா?
மியூசிக் கேட்கறது எப்படி தப்பாகும்? அது நிறைய பேருக்கு ஒரு ஆறுதல், ஒரு உத்வேகம் இல்லையா? நல்ல கேள்வி. இங்க அடிமையாவதுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு வேலையில கவனம் செலுத்த முடியாம காதுல இயர்போன் மாட்டி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, ஓ, அதுவும் ஒரு வகை தப்பித்தல் தானா? ஆமா, அந்த அமைதியை எதிர்கொள்ள பயந்து இசைய ஒரு கருவியா பயன்படுத்துறோம். புத்தகம் சொல்றது என்னன்னா, இந்த டீடாக்ஸ் நேரத்துல எந்த விதமான வெளிப்புற தூண்டுதலும் இல்லாம நம்ம எண்ணங்களோட நம்ம தனியா இருக்க பழகணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? நடைப்பயிற்சி செய்யலாம், மனசுல தோன்றத ஒரு டைரியில எழுதலாம், அதாவது ஜர்னலிங். புத்தகம் படிக்கலாம், தியானம் செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம். இல்லனா சும்மா இருக்கலாம். ஆமா, இல்லனா சும்மா எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கலாம். சும்மா இருக்கிறது, இதுதான் எல்லாத்துலயும் கஷ்டமான விஷயம். புத்தகத்துல ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். தொடர்ந்து சர்க்கரைய அள்ளி அள்ளி சாப்பிடுற ஒருத்தருக்கு ஒரு ஆப்பிளோட இயற்கையான இனிப்பு சுவை சுத்தமா தெரியாது. ஆமா, அது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் அவருக்கு. ஆனா அவர் ஒரு 10 நாளைக்கு சர்க்கரைய நிறுத்திட்டு அப்புறமா அந்த ஆப்பிள சாப்பிட்டா, அடடா இது எவ்வளவு இனிப்பா இருக்கான்னு ஆச்சரியப்படுவார். அதே கணக்கு தான். ஆமா, நாம தொடர்ந்து ஹை டோபமின் விஷயங்களை மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கிற சந்தோஷம் நமக்கு தெரியாமலே போயிடும். இந்த டீடாக்ஸ்ங்கிறது நம்ம மூளையோட இனிப்பு உணர்வை மீட்டெடுப்பது மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் ரீசெட். கரெக்ட். இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் நாம ஏன் இந்த போனுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் அடிமையாகிறோம்னு யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க. உண்மையில நாம போனுக்கு அடிமையாகல, நாம தப்பித்தலுக்கு அடிமையாகி இருக்கோம். ஹோ, தப்பித்தலுக்கா? புரியல. நம்ம கதையில வர்ற அந்த ஆளை மறுபடியும் யோசிச்சு பாருங்க. அவன் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு காரணம் அந்த வீடியோ மேல இருக்கிற பிரியம் இல்ல. அவன் தன்னோட தனிமை, தோல்வி பயம், பொறுப்புகள், வாழ்க்கையோட வலி. ஆ, இது மாதிரியான கஷ்டமான உணர்வுகள்ல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு போனை ஒரு கருவியா பயன்படுத்துறோம். அதேதான். புத்தகம் சொல்ற மாதிரி கவனச்சிதறல் வளர்ச்சிக்கு முதல் எதிரி. எப்போலாம் நாம ஒரு கஷ்டமான வேலையை செய்யணுமோ அப்போலாம் சுலபமா டோபமின் தர ஒரு விஷயத்துக்கு தப்பிச்சு ஓடிடுறோம். அப்போ அந்த ஆரம்பத்துல சொன்ன பையன் இன்ஸ்டாகிராமுக்கு அடிமை இல்ல, அவனோட சொந்த சிந்தனைகள்ல இருந்தும் உணர்வுகள்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு அடிமையா இருக்கான். இதுதான் விஷயமா? ஆமா, அதுதான் மூல காரணம். புத்தகம் சொல்லுது. ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த புத்தகம் ரொம்ப பிராக்டிக்கலா எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி 3 நிலை டீடாக்ஸ்களை அறிமுகப்படுத்துது. ஓகே, ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் நிலை அரை நாள் டீடாக்ஸ். இது ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். வாரத்துல ஒரு நாள் ஒரு அரை நாளைக்கு உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எங்கேயாவது தூரமா வச்சிடுங்க. இன்டர்நெட் கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே கிடையாதா? அந்த நேரத்துல என்ன பண்றது? சும்மா இருக்கலாம், நடக்கலாம், இல்லனா உங்க எண்ணங்களை ஒரு நோட் புக்ல எழுதலாம். முதல் தடவை செய்யும்போது ரொம்ப கஷ்டமா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஆனா அதுதான் முதல் படி. ஓகே, அரை நாள் டீடாக்ஸ் கேட்கவே கொஞ்சம் சவாலா தான் இருக்கு. ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி, அடுத்த நிலை. அடுத்தது முழு நாள் டீடாக்ஸ். இது கொஞ்சம் கடினமானது. ஒரு நாள் முழுக்க, அதாவது 24 மணி நேரம் உங்களுக்கு இன்பம் தர்ற எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. ஃபோன், டிவி, சோஷியல் மீடியா, ஜங்க் ஃபுட், சர்க்கரை கூடவா? ஆமா, எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையான அடிப்படையான உணவு மட்டும்தான். மத்த நேரம் முழுக்க சுய பரிசோதனை தான். நான் யாரு? என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த மாதிரியான கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டு பதில தேடணும். அடேங்கப்பா, ஒரு நாள் முழுக்கவா? இது கேட்கவே தவம் மாதிரி இருக்கு. இதனால என்ன பெரிய பலன் கிடைக்கும்? இதோட நோக்கமே நாம எந்த அளவுக்கு வெளிப்புற சந்தோஷங்களை சார்ந்து இருக்கோம்னு நமக்கு நாமே நிரூபிக்கிறது தான். அந்த ஒரு நாள்ல வர்ற சலிப்பு, அந்த அமைதி, அந்த அசௌகரியம், இதையெல்லாம் நம்ம தாங்கிக்க பழகும்போது நம்ம மனசோட கட்டுப்பாடு நம்ம கைக்கு வருது. ஓகே, அப்போ மூணாவது நிலை. மூணாவது நிலை தான் உண்மையான இலக்கு. அது நீண்ட கால வாழ்க்கை முறை மாற்றம். டீடாக்ஸ்ங்கிறது ஒரு நாள் செய்யற விஷயம் இல்ல, அது ஒரு லைஃப் ஸ்டைல். அதாவது இத ஒரு பழக்கமா மாத்திக்கிறது. ஆமா, சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம்னு டைம் செட் பண்றது, காலையில எழுந்ததும் 1 மணி நேரத்துக்கு போனை தொடாம இருக்கிறது, கடினமான வேலைகளை செய்ய பழகிக்கிறது. இதுதான் உண்மையான மாற்றம். இது ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட சொன்னா நல்லா இருக்கும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவன் ஒரு நாளைக்கு சராசரியா 6 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுவான். ஆனா படிக்கிறது 0 மணி நேரம். பரீட்சையில ஃபெயில், தன்னம்பிக்கை போயிடுச்சு. அதேதான். அவன் இந்த டோபமின் டீடாக்ஸ முயற்சி செஞ்சான். முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா மெதுவா காலையில வாக்கிங் போறது, மதியம் வரைக்கும் போனை தொடாம இருக்கிறது, புத்தகம் படிக்கிறதுன்னு சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தான். ரிசல்ட் என்னாச்சு? வெறும் 3 வாரம்தான்.
அவனோட கவனம் பல மடங்கு அதிகமாச்சு, மார்க் ஏறிச்சு, தன்னம்பிக்கை தானா வந்துச்சு, மனசுல ஒரு அமைதி கிடைச்சுது, அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. இதுதான் இந்த மாற்றத்தோட சக்தி. ஆனா அதே சமயம் இந்த புத்தகம் சில கடினமான உண்மைகளையும் நம்ம முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது. என்ன அது? முதல் உண்மை, மோட்டிவேஷன் தானா வராது. டிசிப்ளினை நாம தான் கஷ்டப்பட்டு உருவாக்கணும். மூடு வந்தா படிக்கிறேன்னு சொல்றது தப்பித்தல். சரி. ரெண்டாவது, நம்ம சௌகரியமான வட்டத்தை, அதாவது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராம எந்த வளர்ச்சியும் சாத்தியமில்லை. மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், சலிப்பை நாம வெறுக்கக்கூடாது, அதை ஏத்துக்கணும். ஆமா, இந்த சலிப்பு பத்தின யோசனை எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. சலிப்பு எதிரி அல்ல, அது படைப்பாற்றலுக்கான கதவு அப்படின்னு புத்தகத்துல சொல்றார். கரெக்ட். நீங்க எதுவுமே செய்யாம சும்மா சலிப்பா இருக்கும்போது தான் உங்க மூளைக்கு புதுசா யோசிக்க நேரம் கிடைக்கும், புது புது ஐடியாக்கள் வரும். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த ஒரு நிமிஷத்தை கூட தாங்கிக்க முடியாம உடனே போனை எடுத்து ஒரு ரீல்ஸை பார்த்து அந்த இடத்தை நிரப்பிடுறோம். நம்ம படைப்பாற்றலோட கழுத்தை நாமளே நெரிக்கிறோம். மிகச்சரியா சொன்னீங்க. ஆக இந்த புத்தகத்தோட 5 முக்கிய கொள்கைகளை நம்ம தொகுத்து பார்க்கலாம். 1, உடனடி இன்பம் தர்ற விஷயங்களை குறைக்கிறது. 2, வாழ்க்கையில வர்ற வலிய, கஷ்டத்தை ஏத்துக்கிறது. 3, நம்ம கவனத்தை ஒரு தசை மாதிரி நினைச்சு பயிற்சி கொடுக்கறது. 4, அசௌகரியத்தை விரும்பி ஏத்துக்கிறது. 5, நம்ம மனதை கட்டுப்படுத்துவது. மனசு போன போக்குல நாம போகாம நம்ம கட்டுப்பாட்டுல மனசை கொண்டு வரது. ஆமா. இந்த டோபமைன் டீடாக்ஸுக்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும்னு யோசிச்சு பார்க்கவே நல்லா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷம் தெரிய ஆரம்பிக்கும். காலையில குடிக்கிற ஒரு கப்பு காஃபி, கேக்குற பாட்டு. ஆமா, எல்லாமே ரொம்ப ஆழமா அர்த்தமுள்ளதா மாறும். போரடிச்ச புத்தகங்கள் சுவாரஸ்யமா தெரியும். நம்ம இலக்குகள் தெளிவா கண்ணுக்கு தெரியும். மனசுல இருக்கிற அந்த ஓயாத பரபரப்பு அடங்கி ஒரு அமைதி வரும். இதுதான் உண்மையான சுதந்திரம். டெக்னாலஜி நம்மள அடிமையாக்காம நாம அதை ஒரு கருவியா மட்டும் பயன்படுத்துற நிலை. ஆமா. சரி, இவ்ளோ நேரம் பேசணும். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த உரையாடலோட கடைசி செய்திய நான் நேரடியா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு தோல்வியாளர் கிடையாது, நீங்க ஒரு சோம்பேறியும் கிடையாது, நீங்க பலவீனமான ஆளும் கிடையாது. உங்க மூளை கடத்தப்பட்டிருக்கு. ஹைஜாக்ட். ஆமா, இந்த டெக்னாலஜி கம்பெனிகளால உங்க கவனத்தை ஈர்த்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட இந்த ஆப்களால உங்க மூளை கடத்தப்பட்டிருக்கு. உங்க போன் உங்க முதலாளியா இருக்கக்கூடாது, உங்க மனசுதான் உங்க முதலாளியா இருக்கணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த முழு உரையாடலுக்கும் ஆதாரம், மறுபடியும் சொல்றோம், திமோ மியூரிஸ் எழுதின டோபமைன் டீடாக்ஸ்ங்கிற புத்தகம். இது வெறும் பழக்கங்களை மாத்துறத பத்தி மட்டும் பேசல. சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், மன சுதந்திரம்னு ரொம்ப ஆழமான விஷயங்களை பேசுது. உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை திரும்பவும் உங்க கைக்கு எடுக்கணும்னு நீங்க நினைச்சா இது ஒரு அருமையான தொடக்கமா இருக்கும். நிச்சயமா. கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனையை தூண்டும் வேலை. இந்த உரையாடல் முடிஞ்சதும் உடனே உங்க போனை எடுக்காதீங்க ப்ளீஸ். வெறும் 5 நிமிஷம் கண்ணு மூடி அமைதியா உட்கார்ந்து உங்க வாழ்க்கைய பத்தி, உங்க கனவுகளை பத்தி யோசிங்க. எதுவுமே தோணலனாலும் பரவாயில்ல, சும்மா அந்த அமைதியை உணருங்க. அங்கேதான், அந்த 5 நிமிஷத்துல தான் உங்களுக்கான உண்மையான டோபமைன் டீடாக்ஸ் ஆரம்பிக்குது.